மர்மோளே கரண்டி தூங்கிட்டானா? ஆமாத்தா தூங்கிட்டான். அதான் தொட்டில படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். மர்மோளே கரண்டி தூங்குற நேரத்திலே நீயும் தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏமா ஹாஸ்பிடல்ல இருந்து எல்லாரையும் இப்பதான் வந்திருக்கோம். நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் கடைக்கு போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். என்னல சொல்லியா? கடையில போய் சோறு வாங்க போறியா? ஆமாமா, எல்லாரும் இப்போதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கோம். எல்லாருக்கும் டயர்டா இருக்கேன்ல. எங்க அதெல்லாம் ஒண்ணே இல்லங்க, நான் எல்லாருக்கும் சமையல் பண்றேன். என்ன மர்மோளே இப்படி சொல்ற? நீ பச்சை உடம்புக்காரில. நீ இப்ப எல்லாம் சோறு பொங்குற வேலை, பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் செய்ய கூடாது. நீ கொஞ்ச நாளே ரெஸ்ட் எடு. இங்க நம்ம வீட்ல என்ன 10-15 பேரா இருக்கோம். எல்லாருக்கும் சோறு பொங்கி கஷ்டப்படாக்கு இருக்கிறது 4 பேரு. நம்ம 4 பேருக்கு சோறு பொங்குக்கு 7 மணி கூட ஆக போகுது. நானே பொங்கி வயசான காலத்துல நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்கம்மா. தங்கச்சிரிக்க இல்லம்மா, அவளை நான் சோறு பொங்க சொல்லட்டா? எல்லாம் தெரிஞ்சு பேசுதே இல்லனா தெரியாம பேசுதியா? என்னம்மா சொல்ற? உன் தங்கச்சி சோற பொங்கி அத நம்ம தின்னங்கனா இன்னும் 1 வருஷம் ஆகணும். தங்கச்சியா அவளை நம்பியாலே நம்ம இங்க வீட்ல இருக்கோம். அதாண்டப்பட்ட நாள்ல 1 கப்பு சுடு தண்ணி வச்சுதான்னு சொன்னா கூட வச்சு தர மாட்டா. இப்ப பிள்ளை பெத்த வீட்ல 1000 வேலை கிடக்கும். இப்பவா நமக்கு அவ சோறு பொங்கி தர போறா? அவ பொங்கி தருவான்னு நாம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம். நீ பேசாம இரு. நான் சட்டு புட்டுன்னு 1/2 மணி நேரத்துல சோறையும் பொங்கி கூட்டையும் வச்சிருக்கேன். கடையில எல்லாம் ஒண்ணும் வாங்க வேண்டல. அதுவும் பிள்ளை பெத்தவா, அவளுக்கு கடையில போய் வாங்கி கொடுக்கணும். அவளுக்கு பேத்த மசாலா அரைச்சு தரேன்ல பக்குவமா, அவ அத சாப்பிட்டுட்டு. எதுக்கத்த உங்களுக்கு கஷ்டம்? நானே எல்லாருக்கும் சோறு பொங்கியத்த குழம்பு வச்சிருக்கேன். பாரு மர்மோளே, நீ சோறு பொங்கி குழம்பு வை. அது இப்ப இல்ல, அது 2-3 மாசம் ஆகட்டு. அதுக்கப்புறம் நீ சோறு பொங்கி குழம்பு வை. அது வரைக்கும் நான் தான் சமையல் பண்ணி தருவேன். சாப்பிட்டே தான் ஆகணும். உன் பிள்ளைய பாத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. இப்ப உடம்பு நல்லபடியா இருந்தாதான் எதிர்காலத்துல உடம்பு நல்லா இருக்கும். இல்லன்னு வச்சுக்க முட்டு வலி குறுக்கு வலின்னு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கஷ்டப்படியது நீதான். சின்ன பொண்ணு, உன் மாமியை சொல்லிதான் நல்லா கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்க. கொஞ்ச நாள்ல பேரண்டி முகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா வச்சுக்க. அப்புறம் ஒன்னும் ஒரு இடமும் நகர விட மாட்டேன் பாத்தீங்க. சரி பூவாத்த பாட்டி. என்ன பூவாத்தா இது? வாளியும் கையுமா வந்திருக்க? ஆமா, வாளியும் கையுமா வந்திருக்கேன். ஒரு வாளில இருக்கிறது உன் மருமகளுக்கு மட்டும், ஒரு வாளில இருக்கிறது உன் மோனுக்கும் உனக்கும் உன் மோளுக்கும். சின்ன பொண்ணு பிள்ளை பத்தவா பத்தியா? அவளுக்கு பேத்து மசாலா எல்லாம் அரைச்சி தனியா இந்த வாளில வச்சிருக்கும் பாரு. என்ன சிவகாமி, நான் சொல்லியதெல்லாம் சரிதானா? என்ன பூவாத்தா நீயே சமையல் பண்ணி கொண்டு வந்திருக்க? எனக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்னது சிரமமா? நீயே பேசியா? முன்னாடி நான் பிள்ளை பெத்துட்டு கிடந்த போது நீ தானே என்ன பார்த்த. அத போல நீ பிள்ளை பெத்துட்டு இருக்கும் போது நான் உன்னை பார்த்தேன். இப்ப உன் மருமோ பிள்ளை பெத்துருக்கா. கூட மாடா இருந்து நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ண வேண்டாமா? பக்கத்துல என்னத்துக்கு நாங்க இருக்கோம்? இதுக்குள்ள பூவாத்தா ஹாஸ்பிட்டல்ல 1 வாரம் இருந்தோம். 1 வாரத்துக்கு நீ தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த. இப்பதான் நாங்க வீட்டுக்கு வந்துட்டேன்ல, நாங்க போய் சாப்பிட்டு போயிடல. எனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். பாரு சிவகாமி, எனக்கு வீண் சிரமமோ இந்த சிரமமோ எனக்கு இல்ல. நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த உடனே உங்களுக்கு டயர்டா தான் இருக்கும். நீ எப்படி உடனே சோத்த பொங்கி மருமகளும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுவீங்க? அதுக்குதான் நானே என் மருமகளும் பிளான் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருந்து காலையிலே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் தெரியுமா? அட அப்படியா? இதுக்கா நீங்க கிளம்பி வந்தீங்க சீக்கிரமே? ஆமா, பின்ன எல்லாருமே ஒரே நேரம் ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பி வந்தா சாப்பாடு யார் வைக்கிறது? நீனா பிள்ளை பெத்தவளுக்கு கடையில இருந்து வாங்கி கொடுக்க முடியுமா? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோன்னு நீ ஒண்ணு நினைக்காத. ஆளுக்கு ஒரு குழம்பையும் கூட்டமும் வச்சோம். அந்த அங்க வாளில எடுத்து கொண்டு வரேன். சிவகாமி சும்மா முழிச்சிட்டு இருக்காத. பிடி வாங்கி மருமகளுக்கு சாப்பாடு போட்டு கொடு. நீங்களும் போட்டு சாப்பிடுங்க, நேரம் ஆகுதுல. அட என்ன இப்படி முழிச்சிட்டே நிக்க? அதுக்கு இல்ல, ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா நீ கொடுத்து வச்ச மாதிரி நான் தானே கொடுத்து வச்சிருக்கேன். அதனாலதான் நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்க. அது சரிதான். சரி சரி, நம்ம விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு கொடுத்து நீ சாப்பிடு. மக்கா சின்ன பொண்ணே, குழம்பெல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடுனா பேத்து மசாலாக்கும். சரிங்க பாட்டி. சரி பூவாத்தா, நான் கிளம்பியேனா? அட என்ன பூவாத்தா, இப்பதானே வீட்டுக்கு வந்த, அப்புறம் போ வீட்டுக்கு. இங்க பாரு சிவகாமி, நீங்களே 1 வாரம் ஹாஸ்பிடல்ல இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க. நல்லா குளிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க.
யாராண்டியும் தூங்கிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு டயர்டா தான் இருக்கும். நீங்க சாப்பிட்டுட்டு தூங்கி எடுத்து ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் போல வாரேன்னா அதுவும் சரிதான். சரி பூவாத்தா, சாயங்காலம் போல வீட்டு பக்கம் வாயேனா. அம்மா வராண்டாமா பேராண்டிய பாக்கக்கு. சிவகாமி, பிள்ளைய நாளைக்கு குளிக்க விடலாம். இன்னைக்கு மழை வருது போல இருக்கு, வர இருட்டிட்டு வருது. ஆமா பூவாத்தா, மழை வர்றது போல இருட்டிட்டு தான் வருது. இதான் நானும் பிள்ளைய குளிப்பாட்டல பாத்துக்க. சரி, அப்ப போயிட்டு வரட்டா? நீங்க சாப்பிட்டு எடுத்து இருங்க. சரிங்க அத்தை. பாத்தியில நீ என்னதான் சொன்னிய, நம்ம தங்கச்சி எல்லாருக்கும் சோறு வாங்கி தருவான்னு. ஆள்தே ஆரத்தி எடுத்தவா அந்த தண்ணிய கீழே விட்டுட்டு வரேன்னு சொன்னவா. இன்னும் அவளை வீட்டுக்குள்ள ஆளை காணல. ஆரத்தி தட்டோட எங்கதான் போனாலோ அவளை நம்பி மட்டும் நம்ம இருந்தேன்னு வச்சிக்க, போல பட்னி தான் இருக்கணும். சரிம்மா, அங்கடா ஏதோ தெரியாதரமா சொல்லிட்டேன். சீக்கிரமா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாமா, வயிறு பசிக்குது, சாப்பிடுவோம். சரி மக்கா, 2 பேரும் உட்காருங்க, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஏத்தா, நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். மருமோள, நான் அப்பவே சொல்லிட்டேன், நீ போனா ஒரு வேலையும் பார்க்க கூடாது, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்கேன். இங்க 2 பேரும் உட்காருங்க, நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். அது என்ன பெரிய மலை போன வேலையா? சரிங்க அத்தை. நம்ம பூவாத்தா தான். அப்ப எப்படி இருந்தாலும் அதே போலதான் இப்பவும் இருக்கா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அடிக்கக்கு யாரும் இல்ல. எடி என்கிட்ட ஏடி சண்டைக்கு வர? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குனடி? திமிரு பிடிச்சோல நீ தாண்டி என்கிட்ட சண்டைக்கு வர? எடி சண்டையில எதுக்கிட்ட அடிக்க? அட இங்க பாருங்க தம்பி, எதுக்கு சும்மா வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? வயசான கிளடுக அது பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு கிடக்கட்டும். அதுக்கு இல்லக்கா. இங்க பாருங்க தம்பி, அதுக்கு இல்ல இதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எந்த வீட்ல தான் மாமியார் மருமகளுக்கு சண்டை இல்லாம இருக்கு? ஏதோ ஊர் உலகத்துல எங்கயாவது ஒரு மாமியார் நல்லவங்களா இருப்பாங்க. சொல்ல போனா என் மாமியாரு நல்லவங்களாக்கம், சொக்க தங்கமாக்கம். ஏன்னா எங்க மாமியாருக்கு நான் நல்ல மருமகளா கிடைச்சிருக்கேன்ல, அதனால யார பத்தியும் கவலைப்படக்கு நீங்க அவசியமே இல்ல. இங்க பாருமா, உன் மாமியார் நினைச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத. மாமியார் மருமக பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு விட வாசப்படி வீட்லயும் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு ஒரே வீட்ல மாமியார் மருமகன் சண்டையை போட்டுட்டு நிம்மதி இல்லாம இருக்க முடியுமா? மாப்பிள்ளைய கூட்டிட்டு நீ தனி கொடுத்தனும் போங்க. தனி கொடுத்தனும் போனாதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் உன் மாமியாருக்கு உன் அருமையே தெரியும். பாரு தங்கச்சி, நாம தான் தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும். அடிக்கிற அத்தாடி, 2 பாட்டியாரும் அடிப்படி சண்டையில போடுறாங்க. அம்மாடி, இதுல இருந்து நம்ம தூர போயிருவோம், இல்லன்னா சண்டை போட்டுட்டு நம்ம மேல விழுந்துருவாங்க. சுபத்ராக்கா, நீங்களா? அடடே வா மேனகா. என்னக்கா இந்த 2 வயசான பாட்டிங்களும் கடந்து அடிப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க தடுத்து நிறுத்தாம இப்படி பாத்துட்டு நிக்கீங்க? ஆமா, இவங்க 2 பேரும் யாரக்கா? ஊருக்கு புதுசா இருக்க போலே இருக்கு. ஆமா மேனகா, இவங்க நம்ம ஊர் இல்ல, பக்கத்து ஊரா. அக்கா, இவங்க 2 பேரும் ரொம்ப சோகமா இருக்காங்க. என்ன எல்லா வீட்லயும் இருக்கே பிரச்சனை தான், மாமி மரமும் பிரச்சனை, 2 பேரும் வருத்தப்பட்டு நிக்கிறாங்க. சரி, நமக்கு அடுத்தவங்க கஷ்டப்பட்டத பார்த்தாலே மனசு பொறுக்காது பத்தியா? ஆமாக்கா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க துஷ்டனம் கண்டா தூரம் ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு 10 அடி எடுத்து ஓடில போயிருவீங்க. இப்ப எல்லாம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க இல்லக்கா. என்ன மேனகா, முன்னாடி நடந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கேன், ஆனா நான் இப்ப எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல. அங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஆறுதல் சொல்லவே இல்ல, நமக்கு வேலை இல்ல. ஆமா, இவங்க 2 பேரும் ஃபேமிலி பிரச்சனால நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல, ஆறுதலா 2 வார்த்தை சொல்லி எடுத்து அவங்கள அனுப்பி வைக்கலாம்னு நின்னுட்டு இருக்கேன் பாத்தியா. என்ன ஒரு அதிசயம், என் மனசு நல்ல மனசு பத்தி அதான் நீ என்ன தேடியே வந்துட்ட. ஏக்கா, நான் உங்களை ஒன்றும் தேடி வரலக்கா. என் மருமனை நாங்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம்ல, மருமனுக்கு ஆரத்தி எடுத்துட்டு அந்த தண்ணி அதில் விட்டுட்டு தட்டை வச்சுட்டு இதுல என்ன ஆளு கூட்டமா நிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன், அதான் இந்த பக்கமா வந்தேன். சரி, நம்ம இவங்க 2 பேரையும் பேசி எடுத்து வழி அனுப்பி வைப்போம். சரிங்கக்கா, நமக்கு செய்யறது நமக்கு பிடிச்ச விஷயம் தானே. நீ எல்லாம் எங்கிட்ட சண்டை போட்டுட்டே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? தம்பி, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ஏக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம் என்ன? சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. கிளம்புங்க 2 பேரும். ஏக்கா, எவ்வளவு அம்சமான ஜோடி பாத்தீங்களா? ஜோடி கேட்டீங்களா? ஏ பாட்டிங்களா, யார பார்த்து கேடின்னு சொல்றீங்க? நாங்க எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம் தெரியுமா? ஆமா பாட்டியோ, ஜோடிங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி நாங்க தான் அனுப்பி வச்சோம். வாய மூடுங்கட்டி, கேட்டீங்களா? ஜோடிகளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வச்சீங்களா? உங்க மருமல நீங்க நல்லா கொடுமைப்படுத்துனீங்கன்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உங்க பேர்ல. கம்ப்ளைண்ட் தானடி? உன் மேலயா உன் பக்கத்துல நிக்கல அவ மேலே தாண்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பாத்தீங்களாக்கா, இந்த காலத்துல நல்லது செய்தாலே கெட்ட பேர் தான் நமக்கு. எங்கட்டி நல்லது பண்ணீங்க? பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓடி போறானே அவன் என் பேரண்டி, கூட ஓடி போனது என் பேத்திடி. ஓடி போட்டு எங்களுக்கு என்ன? எங்களுக்கு என்னன்னா 2 பேருக்கும் அடுத்த மாசம் கல்யாணம் பேசி முடிச்சு நிச்சயபாளையம் முடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் சண்டை போட்ட நேரம் நீங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் வழி அனுப்பி வச்சிருக்கீங்க.
என்னதோ யாதோன்னு பயந்து போயிட்டேன். சரி விடுங்க பாட்டியா, கல்யாண செலவு உங்களுக்கு மிச்சம் தானே, சந்தோஷப்படுங்க. அதை நினைச்சு உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் மிச்சம் பண்ணி கொடுத்திருக்கேன். எனக்கு நன்றி கண்ணா ஒரு பொண்ணுக்கு வளையல் வாங்கி போடுங்க. ஏ கூறுகட்ட